ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை நம்புறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் நீட் கவுன்சில்ஸ் வந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை கவுன்சிலிங் ப்ராசஸ்கள் வேணுனாலும் நீங்கள் உடனே நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கிறோம். முக்கியமாக நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து எந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் லோ ஃபீஸில் இருக்கும் அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, அதாவது ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட ஷெட்யூல் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, நல்லாவே தெரியும். அப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, தமிழ்நாடு கவுன்சிலிங் அதாவது அந்த டேட்டையும் நமக்கு வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மள்ட்ட என்ன டவுட் கேட்டிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எந்த அளவுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி வரைக்கும், சரியா, கம்மிங் சண்டே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3rd வரைக்குமே நீங்கள் பண்ணலாம். சாய்ஸ் லாக்கிங், சரியா, சாய்ஸ் லாக்கிங் நமக்கு எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அதாவது 3ஆம் தேதி நமக்கு சண்டே 6 மணிலேருந்து, சரியா, நைட்டு நீங்கள் 12 மணி வரைக்கும் என்னாச்சு பார்த்தா சாய்ஸ் லாக்கிங் பண்ணலாம். சாய்ஸ் லாக்கிங் பண்ணலைன்னா ஒன்றும் பயப்பட வேணாம், அது ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் லாக் ஆகிடும், சரியா. இருந்தாலும் நமக்கு ஒரு மன திருப்திக்காக நம்ம சாய்ஸ் லாக் பண்ணுறதா இருந்தால் 3ஆம் தேதி நீங்கள் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 PM நைட்டு நீங்கள் 11:55 வரைக்கும் என்னாச்சு பார்த்தா சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6ஆம் தேதி கிடைக்குது, சரியா. ரிப்போர்ட்டிங் டேட் வந்து 7லேருந்து 11 சொல்லி மாற்றிருக்காங்க. ஆனால் இதே டேட்டு தான் இந்த ரிசல்ட் டிக்ளரேஷன் ரவுண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டில் தான் நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட ரிசல்ட் டேட்டும் இதே டேட்டில் தான் பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கவுன்சிலிங்குமே பேரலாக நடக்கும். அதாவது இதோட ரிசல்ட்டை பார்த்துட்டு அங்கே போகிற மாதிரி தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்கும். அதனால மேக்ஸிமம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் மேபி என்னாச்சு பார்த்தா எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 1 or 2 or 3 டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா பேரலாக ரிசல்ட் வரும். எப்பயுமே வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் சரி, அதே மாதிரி ஆல் இண்டியா கவுன்சிலிங் ரிசல்ட்டை பார்த்துட்டு தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட லாக்கிங் வந்து பண்ணுற மாதிரி தான் எப்பயுமே கொடுப்பாங்க, சரியா. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது டேட் வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா. அதனால் நல்லபடியாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது எல்லாமே MBBS தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். இடையில உங்களுக்கே தெரியாமல் BDSஸை கொடுத்து வச்சுருப்பீங்க. அந்த சாய்ஸ் லாக்கிங் அதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட PDF ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் போட்ட அந்த PDF ஃபைல் ஒரு தடவைக்கு 100 தடவை உட்காந்து என்னாச்சு பார்த்தா செக் பண்ணிங்க, இடையில எங்கேயாவது BDS இருக்கா அப்படிங்கிறது, சரியா. ஏன்னா BDS எப்பயுமே பின்னாடி தான் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நெட் சென்டரில் போடும்போது அவசரமாக போட்டிருப்பாங்க, அதை ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.